இப்போ ரிஷிகேஷ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமன் ஜோலா ஸோ அங்கே அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் மொத்தமாக 2 பிரிட்ஜ் இருக்குது. இப்போ பாருங்க, இது ஒரு பெரிய கோவிலாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. சின்னதாக போகிறதுக்கு எப்படி இருக்கு பாரா, இங்கே எப்படி இருக்கு, அங்கே ஒரே வத்தாடி வாதை எப்படி இருக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கரெக்டாக ரிஷிகேஷில் தான் இருக்கோம். ரிஷிகேஷில் 2வது நாள் நம்ம ஆல்ரெடி ரிஷிகேஷ் வந்திருப்போம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சி ஜம்பிங், ஸோ கங்கா ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து முடித்தோம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே கங்கா ஆர்த்தி நடக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ திரும்ப ஒரு முறை பார்க்கலாமே, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே லோக்கலில் இருக்க ரிஷிகேஷில் இருக்க ஒரு சில ஸ்பாட் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக 2 பிரிட்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ராமன் ஜோடா, லக்ஷ்மன் ஜோடா அப்படின்னு 2 பிரிட்ஜ் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தின எந்த விதமான அப்டேட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இங்கிருந்து போறோம். ஸோ அந்த கங்கை நதியை கிராஸ் பண்ற மாதிரி ஸோ ஒரு ஒத்தையடி பாதையில் 2 பிரிட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஈவினிங் டைம் நைட்டு போல காமிக்க போறேன். அதுலயும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணி போல அங்கே போனால் அங்கே எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ வாங்க டைரக்டா அங்கே போல அங்கே எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்களா, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே அந்த கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரசிச்சு அங்கே அவ்வளோ க்ரௌடு நிற்குது. ஸோ அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ வாங்க டைரெக்டாக வெளில போகலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷிகேஷில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமன் ஜோலா, ஸோ அங்கே அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் மொத்தமாக 2 பிரிட்ஜ் இருக்குது. ஸோ வெறுமனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான். நான் ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் 2 அடி தான். 2 அடி தூரத்தில் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு. நடந்து போகும்போதே லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போனோம். ஸோ இந்த கங்கை நதியை வந்து பார்த்திங்கன்னா கடக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிட்ஜ் தான் இந்த ராமன் ஜூடா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த பக்கம் போனால் அங்கே நிறைய ஆசிரமம் இருக்குது, அங்கே நிறைய கோவில்கள் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அந்த கோவில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் இப்படி நடந்து வரேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் இப்படி போயிட்டு நம்ம அந்த பக்கம் நடந்து வந்தோன்னா அப்படியே திருப்பணும்னா அந்த பக்கம் அது ஒரு பார்த்தீங்களா, அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா ராமன் ஜோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிட்ஜை பற்றின ஹிஸ்ட்ரிலாம் பெருசாக எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இங்கே வந்து பார்க்குறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. கொஞ்சம் அழுது அதிருது பார்த்தியா. அதுவும் அந்த 2 அடி தான் இருக்குது. அதில் இவ்வளோ க்ரௌடு. நான் அப்படியே பேக்கில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய்ஸ். பார்த்தீங்களா, வேற மாதிரி எவ்வளோ க்ரௌடு போகுது பாருங்கள். அடி பிரித்து விடுது பார்த்தீங்களா ஃபுல்லாக. அதுவும் தெரிது பாருங்கள், நான் சொன்னேன் அந்த இன்னொரு பிரிட்ஜு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கான ஒரு பிரிட்ஜு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர். ஸோ வேற மாதிரி தரமாக இருக்குது. பிரிட்ஜு மேலே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் நடந்து போகும்போது ஷேக் ஆகுன்னு சொன்னாங்க. நான் என்னமோ கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகுன்னு நினச்சேன். சும்மா அடி பொலி அப்படியே அதிருது. இப்படி 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 அந்த தொங்கு பாலத்தில் போனால் ஒரு மாதிரி ஷேக் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏய் யாரா அவன் மாப்பிள சைக்கிளில் ஓட்டின்னு போகிறான் மாப்பிள. அதிருதுன்னு பயந்துன்னு வரேன். இவனுக்கு 2 வீலர் ஓட்டுறானுலாம். கணேஷ் கொஞ்சம் கூட எப்படி சொல்றதுன்னா, இது எப்படி இருக்குன்னா அந்த டி நகரில் நெரிச்சிக்கிட்டு நடந்து போவோம் பார்த்தீங்களா ஒரு ரோடு, அந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு தரமான ஒரு செய்கை தான். அங்கே பாருங்க பார்த்தீங்களா, இவ்வளோதான் 2 அடி லென்த். எவ்வளோ சொன்னாங்க? 200 மீட்டர், 220 மீட்ரு. யோசிச்சு பாருங்க. 2 பக்கம் அந்த நதியை கிராஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு தான் வரணும். இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி போகுது. அப்போ போட்டில் வர்றது யோசிச்சு பாருங்களேன். ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 100 வருஷம் இருக்குமா, அதோட பழசாக இருக்குமா? பழைய காலத்தில் ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு புதுசாக பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரியாக தெரியல. வாங்க, என் ஃபேஸ் உள்ள தெரியாது. இங்கே லைட் இல்லை. அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அது தரமாக இருக்குது. அதில் நிறைய செம்ம லைட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வாங்க போகலாம். அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கருன்னு இருட்டாக இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸோ அந்த கோவிலில் அப்படியே தங்கம் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்குது.
செம்ம. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ராமன் ஜூலா. ஸோ இப்போ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ புதுசாக கட்டின ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்படியே நம்ம இந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய கோவில்கள் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான நிறைய கோவில்கள் இருக்குது. இது ஒரு பெரிய கோவிலாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் தான் இருக்குது. நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம் பார்த்தீங்களா, காசி எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மதுரையில் அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜிலேருந்து இறங்கி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸோ இது வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா தருது. யோசிச்சு பாருங்கள், ஒரு கோவில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்கை நீர், ஸோ ஒரு ஆறு, ஸோ ஆறில் இந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு வரணும் அப்படின்னா இப்படி ஒரு பிரிட்ஜு, அது வந்து பார்த்திங்கன்னா ராமன் ஜூலா அப்படின்ற ஒரு பிரிட்ஜு, அதை கிராஸ் பண்ணி வந்து இங்கே இருக்க அந்த கோவில்கள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போகிறது உண்மையிலே ஒரு செம்மையான ஃபீலு. ஸோ அதை பார்த்தீங்களா, ஒரு கோபுரம் தெரியுது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோவிலாக இருந்துச்சு. நிறைய பேர் உள்ளே போயிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்கு, உள்ளே சம்பவம் பண்ணிட்டுருக்காங்க, பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு அந்த கால் நினச்சி அந்த கங்கையில் நீராடுற குளிக்கிறதுக்கு, அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம காசியில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த காட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு காட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசிரமம் இருக்குது. உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக உள்ளே போய்கிட்டு இருக்கு. அப்படியே திரும்பணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ உள்ளே போகிற ஐடியா இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம் அப்படின்னு தோணுச்சு. உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிளாக் டவர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கே உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே ஒரு சிவன் ஸ்டாச்சு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த கங்கை நதியில் எல்லாருமே நீராடிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறது அதிசயமாக என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரில. ஸோ ஒரு சிவன் ஸ்டாச்சுவை வச்சுருக்காங்க, ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. அதை கேமராவை எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபோக்கஸ் வச்சோம் அப்படின்னா அது அப்படி இருந்துச்சு. அது அப்படியே எப்படி சொல்கிறதுனா, அதை வந்து பார்த்தீங்கன்னா வாயால் சொன்னால் தெரியாது, நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. ஸோ அது எப்படி சொல்கிறதுனா, அது நல்லா இருக்குது, அது ஒரு ஃபீலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம போக போகிற பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ராமன் ஜூலா. ஸோ அந்த பிரிட்ஜு கிடையாது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் ஜூலா பிரிட்ஜு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அங்கே கிட்ட போயிட்டு அது என்ன பேர் அப்படின்ட்டு சொல்ல, அது ரீசெண்டாக இப்போ தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கோபுரம் இருக்கா, அப்படியே இங்கே இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அப்படியே இங்கே திரும்பணும் அப்படின்னா ஒரு கிளாக் டவர் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்குது. வாங்க அப்படியே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போகலாம். செம்மையாக இருக்குது இந்த நைட் டைமில் இங்கே வந்து அதை பார்க்கும்போது. பின்னாடி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சும்மா தரமாக இருக்குல்ல. ஸோ கைஸ் வாங்க அப்படியே இந்த இடத்துக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த ஒரு ஃபீல், இந்த கங்கை நதி அது கடவுள் இருக்காரா இல்லையா, அது உண்மையா பொய்யான்லாம் கிடையாது. இங்கே வந்து பார்க்கும்போது உட்காரும்போது நானுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி கும்பிட்றது, அந்த சாமி நம்பிக்கைகளாக கிடையாது. ஆனால் அடுத்தவங்க நம்ம கும்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம குறையும் சொல்லக்கூடாது. அது அவங்களோட நம்பிக்கை, இது நம்மளோட நம்பிக்கை. என்னைக்காச்சும் ஒரு நாள் சுத்தமாக கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோணும். ஸோ நம்மளால் முடியாத ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க நம்ம என்னதான் ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜான்கி ஜூலா அப்படின்ற மாதிரி ஒரு பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் பண்ணாங்க. ஸோ ஒரு 1 year தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா
கூட்டம் இல்லாதப்ப சைக்கிள் 2 வீலர்லாம் அந்த பிரிட்ஜ் அந்த 2 அடி பிரிட்ஜுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பைக்லாம் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா பைக்லாம் போய்கிட்டு இருக்கு, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே, செம்மையாக இருக்குது. இப்போ போயிட்டு அந்த வண்டிலாம் போய்கிட்டு இருக்கு, எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஸோ நடந்து போகலாமா எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஸோ இது ஒரு காட்டு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்திருப்போம். அந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா தாறுமாறாக இருக்குது. வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜான்கி ஜூலா அப்படின்ற ஒரு பிரிட்ஜு இப்போ சமீபத்தில் கட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ காய்ஸ், அந்த பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது, சும்மா தாறுமாறாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா வர்ற மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2 பக்கம் அந்த பைக்கு சைக்கிள் போகிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வீலர் மட்டும் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நடுவில் நம்ம நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜான்கி ஜூலா அப்படின்ற அந்த பிரிட்ஜில் நடந்து போயிட்டு இருக்கோம். சும்மா தாறுமாறாக இருக்குது. நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கோமா இல்லை ஃபாரினில் இருக்கோமா அப்படின்ட்டு தெரில. ஆளுங்களை பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கும் அப்படின்றது தெரியுது. பட் இருந்தாலும் இந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு தாறுமாறாக இருக்குது. எப்படி இருக்குன்னா ஒரு பிரிட்ஜு சென்டரில் நான் நடந்து போயிட்டுருக்கேன், ஓகேங்களா. சென்டரில் இந்த மாதிரி 2 பேரிகேரை போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் 2 வீலர் போகிறதுக்கு ஒரு 2 அடி. எப்படி சொல்கிறதுனா, ஸோ நம்ம அந்த பிரிட்ஜு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்குது, இந்த 2 அடி தான் இருந்துச்சு. அதே 2 அடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி கொடுத்துருக்காங்க. அப்படியே மாதிரி ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா ஸோ அந்த பக்கம் 2 அடி. இந்த 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வீலராக இருக்கட்டும், அந்த 2 வீலர் மட்டும்தான் போகுது, சைக்கிள்லாம் பெருசாக இல்லை, சைக்கிளும் 2 வீலர் தானே. ஸோ 2 வீலர் மட்டும் 2 பக்கமும் போய்கிட்டு இருக்கு. நடுவில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். சும்மா தாறுமாறாக பாருங்களா எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், வர்ற மாதிரி பின்னாடி காமிக்கிற பாருங்க. ஸோ இந்த பிரிட்ஜை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்தோம். செம்ம ஃபீல். எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ தூரம் நடந்து வந்தேன், செம்ம ஃபீலு. இங்கே பார்த்தீங்களா the next day. நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்போம் லைட்டிங்கோட. ஸோ இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பைக் ஓட்டிகிட்டு போக போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ராம் ஜூலா, ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். குறிப்பாக ஃபஸ்ட்டு இங்கே லைட் எரிஞ்சுது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜூலாது, ஜான்கி ஜூலா. ஸோ அந்த பிரிட்ஜு வழியாக வந்து நம்ம நடந்து வந்தோம் பார்த்தீங்கன்னா நைட் அந்த சிவன் கோவில். ஸோ அந்த வழியாக அப்படியே உள்ளே வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பிரிட்ஜ் வழியாக வெளியில் போக போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சின்னதாக போகிறதுக்கு எப்படி இருக்கு பாரு, இங்கே எப்படி இருக்கு, அங்கே ஒரே ஒத்தடி வாதை எப்படி இருக்கும். பஞ்சி ஜம்பிங் பார்த்துருக்கியா, அப்படியே பறந்து தண்ணியில் விழுவா, ரோப்பில் ஏற்ற வண்டியா இங்கே குப்பை குப்பையாக ஆக்கி வச்சிருக்கான். நம்பர் கடைசி நாள் ரிஷிகேஷ்ல இங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, 1 கிடையாது 2 கிடையாது, இவ்வளோ தண்ணி போகுது. வாட்டர் ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல மெயினா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சொன்னாங்க, நீர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கான். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். காலையில ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ இங்க வந்த உடனே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இங்க வந்து அந்த ரிவர் ராஃப்டிங் போறதா இருக்கட்டும், அங்க கங்கா ஆரத்தி நடக்கிற இடத்துல அந்த தலையில தண்ணி தெளிக்கிறது, குளிக்கிறதா இருக்கட்டும், அந்த எல்லா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும்
பயங்கர சில்லுன்னே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சம்மராக இருக்கட்டும் எந்த டைமாக இருக்கட்டும் இங்கே அந்த கங்கா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுனே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருந்து அந்த பனிக்கட்டி உருகி வர்ற அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தான். ஸோ அதனால சில்லுனே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா இந்த இடம் ஃபுல்லாக. ஸோ உண்மையிலே செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ராஃப்டிங்லாம் போகும்போது தரமாக இருந்துச்சு. ஸோ அதுவே அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, அந்த காட்டில் இருந்து மலையில இருந்து அங்கேருந்து வர்ற அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இது மாதிரி பிரிட்ஜாக இருக்கா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பி நேராக அந்த நீர் வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்க போகுது, ஸோ முடிஞ்சா குளிக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அந்த இடத்துக்கு வரும்போது ஸோ அந்த ஃபால்ஸ் போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டு மிருகங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பேரிகேரை போட்டு மூட்டாங்க, யாருக்கும் இங்கே அலோடு இல்லை, ஸோ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காட்டு மிருகம்னா என்னவா இருக்கும் மச்சான்? சிங்கம் புலி. சிங்கம் 100 கொடுக்குறேன் கூட சொல்லலாம், உள்ளே போயிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி நல்லா இருக்கும், ஆனால் விட மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரில. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்களா நிறைய காரு, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மேபி ஏதாவது விடுவாங்களா என்னன்னு தெரில, இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு விடுவாங்களான்னு தெரில. காலையில் டைம் இல்லை மச்சான், காலையில் டைம்ன்றதுனால கொஞ்சம் ஏதாச்சும் இருக்கலாம். அப்போ கார் விடுவாங்களே, பைக்கு தானே விடணும். அவள அவன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா போயினே இருக்கிறாங்க. சரி கைஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டாங்கன்னா போகலாம், அப்படி இல்லைன்னா நேராக போயிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு டேரக்ட் டவுன் கிளம்பி போக வேண்டியதா. சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் வாங்க. லக்ஷ்மண் ஜூலா பிரிட்ஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா 1920 வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சணல் கையிலால் ஆன ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இப்போது இதே பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பழசு நடந்து போகிறது. இப்போ பார்த்தீங்களா இது புதுசு, இது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க. ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா, ஜான்கி ஜூலா, ஸோ இந்த 3 பிரிட்ஜையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நடந்து போக முடியாது, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த புது பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நிறைய ரிஷிகேஷ் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.